எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறக்கு எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளவு ஆடு வளர்த்துறாங்கன்னு. அந்த ஆட்டையெல்லாம் காமிக்கிறோம். இப்போ மேயறதுக்கு திறந்து விடுறாங்க, காமிக்கிறோம். பாருங்க. ஏப்பா எண்ணிதான் திறந்து விடணுமா? எண்ணிதான் திறந்து விடணுமா? ஆமாம். அப்புறம் அங்கே போய் குட்டிட்டு போட்டு அப்புறம் ஏதோ ஒன்று காணலாம், அப்புறம் என்ன பண்ணுவேன்? வரும்போதுப்பா அதுதான் பொடுவாட விடியால் எண்ணி விட்டது. பொடுவாட எண்ணி தான் வேணும். எண்ணி தான் விடுவீங்க? சாயங்காலமாக அடைக்கிறப்ப எண்ணிடுவீங்களா? ஒரு நாளைக்கு எண்ணுவேன், ஒரு நாளைக்கு எண்ண மாட்டேன். குட்டி போடுற மாதிரி போகுதுன்னா அந்த ஆட்டை கவனிச்சுக்கணும். அப்போ இன்னைக்கு ஒரு ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குது, அதை கவனிச்சுக்கிறோம். கவனிக்கணும். சரி சரி. இங்கே பாருங்க, ஆடெல்லாம் மேய போயிருச்சு. ஒரு ஆடு குட்டி போடுற மாதிரி இருக்குதான். அது பார்த்தீங்கன்னா எப்போ போடுன்னு தெரியாது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட அப்பா பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்பில் நான் பேசுகிறேன், இதை போட்டு காமிமா என் முகத்தை 4 பேர் பார்க்கட்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். அவர் ஆசைக்காக நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன். இவர் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. எத்தனை ஆடுப்பா இருக்கு? 55 ஆடு இருக்கேம்மா. ஆடு ஓட்டி விட்டாச்சேம்மா. மேய்ச்சலுக்கு போயிருக்குது. மேய்ச்சலுக்கு போய் நெல்லிக்காட்டுக்கு போயிருக்குது. அதே அப்பப்போ போய் பார்த்துட்டு வரணும். 2வது போய் 10 மணி 11 மணிக்கு தண்ணிக்கு வரும். அதையும் ஓட்டி கரெக்டாக தண்ணி விடணும். அதுக்கு பிறகு ஆடெல்லாம் போன பிறகு தண்ணி திருப்ப தொட்டியில் தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டு ஆட்டு குட்டிகளுக்கெல்லாம் தலை ஒடிச்சு கொடை கட்டணும். கொடையை கட்டி போட்டு மறுபடியும் 1 மணிக்கு வரும். 1 மணிக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் அடைப்போம். அடைச்சி போட்டு மறுபடியும் 3 மணிக்கு ஓட்டுவோம். 3 மணிக்கு ஓட்டினோன்னா மறுபடியும் போகும். போச்சுன்னா அப்புறம் அங்கிட்டு போய் நான் நெல்லிக்காட்டில் நாய் நெறி வருது என்னமோ, நாய்க்கு வெட்டுமோ என்னமோ போய் அலையணும். அலைஞ்சி போட்டு அப்புறம் சாயங்காலம் 5 5:30 போல் வரும். வந்து தண்ணி தவளை தண்ணியை குடிச்சு போட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு மேயும். அப்புறம் 6 மணிக்கு ஓட்டி அடைப்போம். அடைச்சி போட்டு அதுக்கு பிறகு குட்டியில் குடிக்கணும். குட்டியில் குடிக்கிட்டு போரையை எடுத்து அங்கிட்ட அடைக்கணும். வேறு பக்கம் அடைக்கணும் குட்டியில். அப்புறம் காலையில் திறந்து விடணும். இப்போ சினையாக இருக்கிற ஆடெல்லாம் எப்படிப்பா? அதுக்கெல்லாம் இப்போ குட்டி போட்டோம்னா நாங்கள் அங்கே போய் பார்த்துட்ருக்கணும். பார்த்து குட்டி போட்டு குட்டி தூக்கிட்டு வந்து இங்கே விட்டு 2 கொலை கட்டணும். ஆட்டுக்கு கொலை கட்டிட்டு இருக்கணும். இல்லை இங்கேயே போட்டுக்கிச்சுன்னா அந்த ஆட்டு தனியாக விட்டு கொலை கட்டணும் பாவம்னு சொல்லி. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இப்போ மேய போயிடுச்சு, இன்னைக்கு குட்டி போடுன்னு எப்படி போகிறோம்ல? இப்போ போய் ஒரு நாளைக்கு பார்ப்போம்ல. பார்க்கும்போது அந்தந்த இடத்துல நம்ம மேயிற இடத்துல நாங்கள் பார்ப்போம். பார்க்கும்போது அந்த ஆடு குட்டி போடுது அப்படின்னா கொலை வச்சுட்ருக்கோம். சரி இந்த ஆடு போயிருக்குது, கொலை வச்சிட்ருக்கு, அது குட்டி போட போகுதுன்னு சொல்லி கூட இருக்கணும். இருந்து அதை பாதுகாப்பாக பார்த்து கொண்டுட்டு வரணும். அப்புறம் ஏப்பா நெல்லிக்காய் தோப்பு, சப்போட்டா, தென்னம்பிள்ளை எல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் தண்ணி யாருப்பா விடுவாங்க? ஆட்டையும் பார்த்துக்கிறணும். ஆட்டையும் பார்த்துக்கிட்டு மோட்டார் ஓடும். மோட்டார் ஓடுனா ட்ரிப்பு இருக்குது. ட்ரிப்புக்கு அப்பப்போ போய் பூசணி செடி நட்டுருக்காங்க. பூசணி செடிக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே விடணும். அதை விட்டு போட்டு அப்புறம் தேக்கு கன்று நட்டுருக்குறாங்க. அந்த தேக்கு கன்றுக்கு ஒரு 2 மணி நேரம் அங்கே விடணும். தென்னம்பிள்ளை நட்டுருக்குறாங்க வாய்க்கால் வரிசையாக. அந்த தென்னம்பிள்ளைக்கு 2 சைடுக்கும் பாதையிலேயே தண்ணியை கரெக்டாக விட்டு வைப்பணும். விட்டாச்சுன்னா அப்புறம் அடுத்து கொட்டத்துக்கிட்ட வீட்டுக்கிட்ட வந்து தென்னை மரம் சுற்றி வர இருக்குது. அதுகளுக்கு ஒரு தண்ணி விடணும். அப்புறம் நெல்லிக்காய் மரம், சப்போட்டா மரம் இருக்குது. அதுக பூர்த்தியும் தண்ணி விடணும். ட்ரிப்பில் தண்ணி அங்கங்கே கேட்டு வேலை திறந்து விடணும். விட்டால் அப்புறம் வியாபாரி வருவாங்க ஒரு நாளைக்கு காய் எடுக்க. அதையும் எடை போட்டு அவங்களுக்கு அனுப்பி விடணும். நாங்கள் கரெக்டான இடையை சொல்லி ஓனர்கிட்ட சொல்லணும். ஓனர்கிட்ட சொல்லி இங்கேருந்து அவங்க மெசேஜ் பண்ணி காசு அனுப்பிடுவாங்க இத்தனை கிலோவுக்குன்னு சொல்லி. அவங்க அப்புறம் சரின்னு சொல்லி அப்புறம் எங்களை கேட்டோன்னா இத்தனை கிலோ தான் போச்சு அப்படின்னா ரைட்டு அப்படின்ட்டுருவாங்க.
கோயம்புத்தூரில் இருக்கார் டாக்டரு, அவர் கணக்கில் பூரா ஏற்றி விட்ருவாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே இலையை போட்டு கொடுக்குறோம். சரி. ஏப்பா நெல்லிக்காய் தோப்புக்குள்ள நிறைய கொத்து கொத்தா நெல்லிக்காய் உடஞ்சி விழுந்துருக்கு, அதெல்லாம் என்ன செய்வாங்க? அதெல்லாம் பெருக்குவாங்கம்மா. பெருக்கி பூரா காய வைப்பாங்கம்மா. காய வைக்கி வந்து பச்சை காய் ஒரு 50 ரூபா கிலோ, 50 ரூபாய்க்கு விற்றா இது பொடியாக்கிறதுக்கு 25 ரூபா 30 ரூபாய்க்கு விற்பாங்கம்மா. அது பூரா கொண்டு வந்து காய வச்சிருவாங்கம்மா. காய வச்சு மறுபடியும் பொடிக்கு அனுப்பிடுவாங்கம்மா. அந்த நெல்லிக்காய் வேஸ்ட்டு போகிறோம். அப்புறம் பச்சை காயெல்லாம் அப்பப்போ கிலோ போட்டு டையில் அனுப்பிடுவாங்க மதுரை. இவங்க மதுரைக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாது. மதுரைக்கு போய் காய் கிலோ கணக்கில் அவங்க போட்டுவாங்க. சப்போட்டா காய் வந்து சப்போட்டா வியாபாரி வருவாங்க. அவங்க 1000 கிலோ 2000 கிலோன்னு எடுப்பாங்க. எடுத்தோன்னா அவங்க கொண்டுட்டு போய் கடைக்கு போட்டுருவாங்க. நம்ம இத்தனை கிலோ வந்துச்சு அப்படின்னு ஓனர்கிட்ட சொன்னோன்னா அவங்க மெசேஜ் பண்ணி காசை டாக்டருக்கு அனுப்பிடுவாங்க. சரி சரி. அதாம்மா. சரி.